அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சிறப்பு மற்றும் வழிபாடு என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே போற்றி. நாங்கள் எப்போ வெளியில் கிளம்பினாலும் இங்கே வந்து நல்லா சாமி கும்பிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் பயணத்தை தொடங்குவோம். நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிறதுக்கு 1.25 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் கோயிலுக்குள்ளே வரத்துக்கு. கோயிலுக்குள்ளே அங்கங்கே அரோகரா கோஷம் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் அந்த கோஷத்தை சொல்லிக்கிட்டே நடந்தோம். மனமுருகி உள்ளமுருகி செந்தில்நாதனை நல்லா வேண்டிட்டு வெளியில் வந்தோன்னே எங்களுக்கு வந்துட்டு சந்திர பகவானுடைய தரிசனம் கிடைச்சிது. அது உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முந்தின நாளே சாமி கும்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடுத்த நாள் கும்பிட இன்னும் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் 11 மணி நேரம் கூட ஆகலாம். நாங்கள் போனப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டீங்க 6லேருந்து 8 மணி நேரம் கழித்து தான் சாமி கும்பிட்டோன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் முந்தின நாளே போயிட்டு குயிக்காக பார்த்துருங்க சாமி. நாங்கள் அங்கேருந்து கடற்கரைக்கு வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலை போல் கூட்டம். நீங்கள் கடற்கரையில் வந்துட்டு இரவு நேரம் தூங்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் பெட்ஷீட் எடுத்து வந்துடுங்க. பெட்ஷீட் இல்லாமல் அங்கே தூங்க முடியாது. கடற்கரையில் வித்தியாசமான உருவம் செஞ்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் குழி தோண்டி அதுக்குள்ளே வந்துட்டு அகல் விளக்கு ஏற்றி இந்த மாதிரி வந்துட்டு வித்தியாசமான முறையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க பக்தர்கள். இதெல்லாம் ஒரு புது விதமான நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. இங்கே ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோன்லேயும் முருகருடைய பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. அதை கேட்குறப்ப இன்னும் மன அமைதியாச்சு எங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்தை பார்த்துட்டு சூரிய பகவான் நல்லா கும்பிட்டு கடையில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் திரும்ப நாங்கள் குளிச்சுட்டு முருகனை சுற்றி வந்து தரிசனம் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். சுற்றி வந்து முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். வள்ளி குகையில் பார்த்திங்கன்னா வள்ளி அம்மாள் வந்துட்டு முருகப்பெருமானை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த குகையில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான் ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குகையை சுற்றியும் இந்த மாதிரி வந்துட்டு தொட்டிலும் மஞ்சள் கயிறும் கட்டியிருக்காங்க. அது எதுக்குன்னா பிரார்த்தனை, பக்தர்கள் வந்து குழந்தை வர வேண்டியும் திருமணம் வர வேண்டியும் வந்துட்டு பக்தர்கள் வந்துட்டு தங்களுடைய வந்துட்டு நேர்த்தி கடனை செலுத்தியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு வேண்டுதலை வச்சுருக்காங்க. நானும் ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன் வள்ளியம்மன்கிட்ட. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. கோயிலுக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா மன நிம்மதிக்காக மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு வரணும். இங்கே வந்து மனசை நம்ம எப்போவும் அலைபாய விடக்கூடாது. இறுதியாக கருணை கடலை பார்த்துட்டு ஜெயந்திநாதருக்கு பிரார்த்தனையும் நன்றியும் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கருணை